பார்த்துக்கோங்க. திடீர்னு நைட்டு 2 மணிக்கு வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. முக்கியமா அந்த சூழ்மலை, முண்டகை அப்படிங்கக்கூடிய கிராம பகுதிகள் ரொம்ப அதீதமா இதுல மிகப்பெரிய ஒரு ஆபத்தை எதிர்கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க பார்த்துக்கோங்க, சுற்றுச்சூழல் பருவநிலை மாறுபாடு அப்படிங்கிறது என்ன, அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறத காலப்போக்குல அதை பற்றியான போதிய அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஒரு நடவடிக்கையும் சுற்றுச்சூழலுக்கு எதிராக அமைந்துவிடக் கூடாது. அதாவது சுற்றுச்சூழலுக்கு எதிரான நடவடிக்கை தான் இன்று வயநாட்டில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலச்சரிவுகள். அப்ப நீங்க பாருங்க, அப்ப மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல பயங்கரமான ஒரு காலநிலை மாற்றத்தால் மேற்கு தொடர்ச்சி மலை மிகப்பெரிய ஒரு பேராபத்தை எதிர்கொண்டுட்டு இருக்கு. ஸோ அதன் ஒரு நடவடிக்கையாகத்தான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதாவது தென்மேற்கு பருவமழை இந்த காலகட்டத்தில் கேரள மாநிலங்கள் எப்பயுமே கொஞ்சம் அதீத மழையை பெற்று பயனடைந்து கொண்டிருக்கும். அதாவது இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஒரு கேரளால அதீதமான மழையும் ஒரு நிலச்சரிவும் ஏற்படுறது ஒரு சாதாரண இயல்பாக இருந்தாலும் கூட நாம எதிர்பார்க்காத அளவுக்கு வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இதனால பயங்கரமான பொருள் சேதங்கள், மக்கள் உயிர் போயிருக்கு அப்படின்னு நம்மளால ஏத்துக்கவே முடியாத அளவுக்கு ஒரு இந்தியாவையே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாறுபாடு குறித்து அனைவரும் விழிப்புணர்வை பெற்றுக் கொள்ளுங்கள். மக்கள் பொழுதுபோக்கிற்காகவும் தன்னுடைய நேரத்தை கழிப்பதற்காகவும் பல இடங்களில் தங்களுடைய நேரங்களை செலவழிக்கிறார்கள். இருந்தாலும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், காலநிலை மாற்றத்துக்கு குரல் கொடுப்போர் இவர்களுடைய கருத்தை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. அதை சிறிதேனும் செவிசாய்த்து கேட்பதும் கிடையாது. ஸோ அதனுடைய பின் விளைவுகள் தான் இன்று காலநிலை மாற்றம், இயற்கை பேரிடர்கள் மக்கள் மிகப்பெரிய துன்பத்தை பெற்றிருக்கிறார்கள். வயநாட்டில் ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு அனைவரையும் ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அனைவரும் இதற்காக துக்கத்தை அனுசரித்து தன்னுடைய வருத்தங்களை தெரிவிப்போம். ஸோ இது மட்டுமல்ல, சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாறுபாடு குறித்து அனைவரும் விழிப்புணர்வை பெற்றுக் கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் காலநிலை மாற்றம், இயற்கை பேரிடர் என்பது மிகப்பெரிய பேராபத்தை கொடுக்க இருக்கிறது. ஸோ இருந்தாலும் இந்த இயற்கை பேரிடர்கள் நம்மளால் தடுக்க முடியாது. இருப்பினும் இதுல இருந்து நம்மள ஈஸியா தற்காத்துக் கொள்ள முடியும். திடீர்னு இன்கேஸ் டிசாஸ்டர் ஏற்பட்டா இதுல இருந்து நம்ம ஈஸியா மிட்டிகேட் பண்ணலாம். ஸோ இதற்கான போதிய விழிப்புணர்வும் மக்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதனால தயவு செய்து யாரும் மரங்களை வெட்டாதீர்கள், இயற்கை அழிக்காதீர்கள், பிளாஸ்டிக் உபயோகப்படுத்துவதை தவிருங்கள். முடிந்த அளவுக்கு அருகில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு இருசக்கர வாகனங்கள்ல நீங்க பயணிக்காதீங்க. மிதிவண்டிகளை நீங்க பயன்படுத்துங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல்ல நீங்க ஒரு பிளாஸ்டிக் எரிக்கிறதோ இயற்கைக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம். முடிந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை இன்று நாம் காப்போம். எதிர்காலத்தில்